4-5 கார் வச்சிருந்தாலும் காரை பின்னாடி வர வச்சுட்டு புல்லட்ல சுத்துற ஒரு ஜென்டில்மேன். கடைசி 2 வாட்டி கூட்டணி கட்சிகளுக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துட்டாங்க. அதில் இந்த புல்லட் மரத்துக்கு பயங்கர வருத்தம். இவன் பல் தேக்காம கூட இருப்பான், ஆனால் போஸ்டிங் இல்லாமல் இருக்க மாட்டான். அல்பப்பைய. அதனால கோயிலூர் நகராட்சி லேடிஸ் கோட்டாவாக இருந்தாலும் தன் கை கடக்கமான ஆளை சேர்மன் ஆக்கிட்டு இப்போ வைஸ் சேர்மனா ஊரியே கலக்கிட்டு இருக்கான். இந்த புல்லட் மரத்துக்கு ஒரு வில்லன் இருக்கான். இந்த பில்டப்லாம் பார்த்துட்டு இவனாவது ஒர்த்தி பீஸோன்னு நினச்சிட்டு போறீங்க. நோ நோ நோ, ஹி இஸ் தீஞ்சவாய் வாஞ்சிநாதன், புல்லட் மருதுவோட தம்பி. அண்ணன் இருக்கிற வரைக்கும் கட்சியில் வளர முடியாதுன்னு ஆப்போசிட் கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏவா நின்று தோத்தாலும் இன்னும் பந்தாவா சுத்திட்டு இருக்கான். மண்டையில கை வைக்காத, முடி கொட்டும். யாரோ பெருசா கை வச்சிருப்பாங்க போல இருக்கே. வாங்க வாங்க, ஓகே. இவன் எதுக்குடா வந்திருக்கான்? நான் ஒன்னும் ஆசாபாசத்துல பார்க்க வரல. தடுப்பணை கட்ட போறதா கேள்விப்பட்டோம். அது எங்க ஆட்சியில கொண்டு வந்த திட்டம். சப் கான்ட்ராக்ட் எனக்கு கொடுக்கல, நடக்கிறதே வேற. என்ன உங்க அண்ணன் ஒன்றும் சொல்லாம போறாரு? நாங்க என்ன வானத்தை போல பிரதர்ஸா? அக்னி நட்சத்திரம் படம் பார்த்திருக்கியா? பிரபு கார்த்திக். அவர் பிரபுவா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஐ எம் கார்த்திக். காலைல சாப்பிடாம வந்துட்டேன், சாப்பிடு. ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. உனக்கு அந்த வைஸ் சேர்மனுக்கு ஏதோ கசமுசான்னு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வாழ்க்கை பொரியல் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நான் வாழ்க்கையை பத்தி பேசுறேன், நீ வாழைக்காய் பொரியலை பத்தி பேசுற. அந்த ஸ்பிரிங்க தலையை மட்டும் என் கையில கிடைச்சோம். அவனா கொஞ்சம் பேசணும். பேசுங்க. சரி, வெளியே போ, தனியா பேசணும். அப்புறம் என்ன கதவை சாத்திட்டா? ஏய், அசிங்கமா இல்ல? என் பொண்டாட்டி இவன் உள்ள வச்சு கதவை சாத்திட்டு என்ன அசிங்கன்றா? ஏன் இப்படி பாக்குறீங்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நம்மளுக்குள்ள நடக்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு. இப்படி பண்ணிட்டு நீ எவ்வளவு ரகசியமா வச்சிருந்தேன், இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? பல கோடிக்கான தடுப்பணை திட்டம் கான்ட்ராக்ட கேட்டு கூட பிறந்தவன் மிரட்டுறான். ஐயோ, 20 லட்சம் ரூபாய் நின்று இருக்குமே, தப்பு பண்ணிட்டேன். சி, சி, சி. பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த ஆபீசர் ஓகே பண்ணா தொகுதியில ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதை ஏன் கெடுத்துக்குவானேன்னு பாக்குறேன். ஆமா, உங்க தம்பியை வளர விடக்கூடாது. பிரச்சனை அவன் இல்ல, ஒருத்தருக்குமே தெரியாத உருப்படாத ஒரு கட்சியில இருந்துட்டு எதிர் டீ கடையில ஆபீஸ் போட்டு வச்சிருக்கான முத்துப்பாண்டி, அவன் தான் பிரச்சனை. இந்த தடுப்பணைக்காக போராடி பர்மிஷன் வாங்கியிருக்க. நாளைக்கு டெல்லியில இருந்து ஆபீசர் வந்து ஓகே பண்ணி இந்த தடுப்பணை வர்றதுக்கு புல்லட் மருந்து தான் காரணம்னு சொல்லிட்டா கெத்த வேற. ஆனா அதுல அந்த பையன் குழப்பாம இருக்கணுமே. அவன் தான் டெல்லி போயிருக்கானே. ஆனா விஷயம் அவன் காதுக்கு போயிருக்கும். அதான் டீ கடையில அவன் அல்ல கை இருக்கானே. துபாயில உன் புருஷன் எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காருன்னு. ஏதோ அவர் அப்பப்ப அனுப்புற பணத்துல தான் எங்க பொழப்பே ஓடிட்டு இருக்கு. டீ கடையில வர வருமானம் பாதி அவர் தங்கச்சிக்கே சரியா போயிடுது. வயசுக்கு வந்த பொண்ணை என் தலையில கட்டிட்டு துபாயில போய் அவர் இருக்காரு. வயித்துல நான் நெருப்ப கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அதான் ஆம்பளை துணைக்கு உன் தம்பி இருக்கானேம்மா, அப்புறம் என்ன? ஆமா, அவன் எங்க காணோம்? அவனா பணம் எடுக்க பேங்க்குக்கு போயிருக்கானே. அக்கா, என்னமோ மாசம் முழுக்க உழைச்சு சம்பாதிச்சு சம்பள பைசோட வந்தா மாதிரிலாம் நிக்கிற. என் அண்ணன் பைசா தானே. நான் சம்பாரிச்சா மட்டும் ரூபா நோட்ல காந்திமதி போட்டோவை போட போறாங்க. அப்பயும் காந்தி போட்டோ தான் போடுவாங்க. காசு யாருதுங்கிறது முக்கியம் இல்ல, அது ஆசையா யார் வச்சிருக்காங்கிறதா முக்கியம். இந்தாக்கா, அப்புறம் இந்த மாசம் ஒரு 20,000 ரூபா குறையுது. மாமாவை கேட்டு சங்கடப்படுத்தாத, உள்ள போய் சாமி முன்னாடி வச்சிருந்துக்கா. சரி, நீ வடைய போடு, நான் வரேன். அவ வடைய போட்டு நான் கடலையை போடுறேன். நல்லா கதவை சாத்திட்டு பொறுமையா இன்னுக்கா. ஏ லோக்கல் சமந்தா, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் என் அண்ணன் காசா? சொந்த காசுல தான் லவ் பண்ணணும்னு சட்டம் இருந்தா டீனேஜ் ட்ரைனேஜ் மாதிரி ஆயிடும். இளைஞர்கள்லாம் அனுபவிக்க முடியாதுமா. பிரியா, என்ன டீ போட்லத்தை பிரிக்கிற மாதிரி பிரிக்கிறா? என்னது இது? இதை வச்சு என்ன பண்ணணும்? இதை வச்சு என்ன வேணா பண்ணலாம். இதுல உலகமே இருக்கு. இப்பெல்லாம் எக்ஸாம் பேட் தெரியாத பசங்க கூட இருப்பாங்க, ஆனா ஐபேட் தெரியாத பசங்க இருக்கவே முடியாது. உனக்கு ஐபேட்னா என்ன தெரியுமா? என்ன பண்ற? ஏங்க சூப்பருங்க. இதுல வடை தட்டினா பிசு பிசுன்னு ஒட்டவே இல்ல. ஆமா, இந்த கல்லுல சப்பாத்தி உருட்டலாமா? இனிமே இதுல சப்பாத்தி மட்டும் தாண்டி உருட்ட முடியும். எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு. சொல்லு தலைவா. ஓகே தலைவா, அப்படியே பண்ணிடுறேன். அதிக
அதிகாரி குடும்பத்தோட வந்த உடனே ஆட்டம் பாட்டம்னு நம்ம மாச காமிச்சு மெரல வச்சிடணும். அவரு சாங்ஷன் லெட்டர்ல கையெழுத்து போட்ட உடனே குமால்ச்சிடணும். மாலை எப்ப போடுறது? சொல்றேன். என்னடா உங்க கட்சி மெயின் புள்ளி டெல்லிக்கு போயிருந்தாலும் அல்ல கை மட்டும் வருது. கை தட்டு போறதுக்கா இருக்கும். அவனெல்லாம் அவ்வளவு லேசா முடிவு பண்ணிடக்கூடாது. காருக்குள்ள என்ன வச்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வர சொல்லு. ஏய் பாரு, இதுக்கு அரடி தள்ளியே நில்லு. ஹலோ பட்டாசு என்னடா வெத்து வெட்டுங்க 1000 வாலா பட்டாசு வச்சுக்கிறான். இவ்வளோ பண்ணிட்டு பட்டாசை மறந்துட்டோம் பாத்தியா. எந்த விஷயத்துல அவனை மிஞ்ச விடக்கூடாது. உடனே ஒரு 5000 வாலா ரெடி பண்ணுங்க. ஏய் ஆபீசர் வந்தாச்சு, பேண்ட் அடிங்க. அடி அடி அடிடா. ஐயா வணக்கங்க. இறங்காதியோ, உள்ள இருங்க உள்ள இருங்க. போடுறா பட்டாசு. அவரு பெரிய மனுஷன், மரியாதை வேணான்னு தான் சொல்லுவாரு. நாம தான் கொடுக்கணும். மருது வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். இந்த மரியாதையை பார்த்து மயங்கிடணும். ஐயோ நிஜமா மயங்கிட்டாரு. மாலையை போட்டுருந்தம்மா. போற போகல மாலையை தான் போட்டு அனுப்பணும் போல இருக்குது. ஐயா என்ன ஆச்சு? ஐயோ இவனா டப்பாசு. சார் இந்த அம்மா அம்மா வாய் திறக்குமா. மெதுவா மெதுவா. சார் கவனம் கவனம். என்னடா பட்டாசு பாக்ஸ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸா மாத்திட்டான்? யோ ஐயா ஃபேமிலிக்கே வீசிங் ப்ராப்ளம். நான் வேண்டாம்னு சொல்ல பட்டாசு வச்சுல. நான் நேரத்துக்கு வராம தான் என்ன இருக்கும், குடும்பத்தோட போய் சேர்ந்துருப்பாங்க. எனக்கு வீசிங்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? போன மாசம் டெல்லி கான்ஃபரன்ஸ்ல நம்ம மீட் பண்ணும்போது இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் சார். டைமுக்கு கடவுள் மாதிரி வந்தப்பா. டெல்லிக்கே போகாம பேப்பர் நியூஸ் மட்டும் பார்த்துட்டு எப்படி அடிச்சு வரான் பாத்தியா? தேங்க்ஸ் பா, குடும்பத்தையே காப்பாத்தி. கடமை சார். ஆபீசர் சார், அப்ப இந்த திட்டம் நோ, இந்த ப்ராஜெக்ட் சாங்க்ஷன் பண்ண முடியாது. கெட் லாஸ் ஐ சே. சார் ஓகே, நான் சாங்க்ஷன் பண்றேன். நல்லது. ஆனா இந்த வைஸ் சேர்மனுக்காக கிடையாது, மிஸ்டர் முத்துப்பாண்டிக்காக. நாட் ஓன்லி தட், இந்த ஊருக்கு இந்த ப்ராஜெக்ட் வரதுக்கு ஒரே காரணம் மிஸ்டர் முத்துப்பாண்டி. நல்லதை யார் செஞ்சா என்ன? அடிக்கடா. ஏண்டி வியாபாரம் பார்க்க சொன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போண்டெல்லாம் கருகுது பாரு. என்னாச்சு டல்லா இருக்க? இல்ல, காலையில இருந்து போண்டா போட்டுட்டு இருந்தேனா, இப்பதான் பார்த்தேன் கையில போட்டிருந்த ராசிக்கால மோதிரத்துல இருந்த கல்ல காணும். ஏதோ போண்டாக்குள்ளதான் விழுந்துருச்சு. இதுக்கா கவலைப்படுற? நம்ம கடை போண்டால் தான் கூழாங்கல்ல இருந்து பாறாங்கல் வரைக்கும் எல்லாமே இருக்குமே. ராசிக்கல் தானே, விடு. ஐயோ, அது வெறும் கல்லா இருந்தா பரவாயில்ல, அது கண்ணாடி கல்லு, வயித்தை கிழிச்சிரும். ஆபத்து தெரியாம அள்ளி அள்ளி தின்றானுங்களே. என்னக்கா எல்லாரும் அலங்காரம் பண்ணிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? தெரியாதா? நம்ம சண்முக தாத்தா இறந்துட்டார்ல, சாவுக்கு போறோம். சாவுக்கு எதுக்கு இவ்வளவு சிங்காரிச்சிட்டு போறீங்க? செத்தது என்ன சாதாரண ஆளா? 115 வயசுக்கு மேல வாழ்ந்து கின்னஸ்ல பேர் வாங்கினவரு. அவர் சாவ டிவில இருந்து பேப்பர்காரங்க வரைக்கும் படம் பிடிக்க வருவாங்க. அதுக்காக தான் அழகா அலங்காரம் பண்ணிட்டு போறோம். பாவம் பெரியவர், ரொம்ப நல்ல மனுஷன். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வாக்கிங் போறப்ப என் கையால 2 போண்டா பார்சல் வாங்கிட்டு போனாரு. பாவி மனுஷன் சாவ பார்சல் வாங்கிட்டு போயிருக்கானே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், யார்கிட்ட சொல்லிடாத. சொல்லுவேன். ஏ ப்ளீஸ் சொல்லாத. அப்போ நீ சொல்லு. என்ன சொல்லணும்? ஐ லவ் யூன்னு. பட்டன்ல முடி, சட்டை கசங்கி இருக்கு. டேய் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அந்த பொண்ணு தான் கோயிலில் சாமி வந்து என் மேலே சாஞ்சா. அதான் நான் பார்த்தேன். நீ செவுரு மாதிரி பக்கத்துலேயே நின்றுப்ப. இப்படி ஏதாவது உன் மேலே சாஞ்சாதான் உண்டு. அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? பேய்க்கு புடவை கட்டினாலே நீ போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவேன். இவ சாமியாக வந்திருக்கா, அதுவும் அழகாக இருக்கான்னு வேற சொல்கிற. சும்மா விட்டுருவியா? ஏய்
இந்த பொண்ணு தான். உனக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதோ வேவ் லென்த் ஒர்க் அவுட் ஆகும் தலைவா. பாரு அவளை பத்தி பேசும்போது அவளே எதிரில் வரா. வர ஸ்டைல பார்த்தா நேரா வந்து ஐ லவ் யூ சொல்லுவா போல் இருக்கே. போய் சீப்பு பவுடர் இருந்தா கொண்டு வா. தலைவா இது சலூன் கடை இல்ல, டீ கடை. டீ தூள் ஓகேவா? அப்ப ஹார்லிக்ஸ் யாரும் இல்லையா? நம்ம கடை தான், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, வாங்க உள்ள போய் பேசலாம். ஹலோ, கடையில ஆள் இல்லையான்னு கேட்டேன். டாப் அப் பண்ணோம். டாப் அப் பண்ண தான் வந்தீங்களா? நம்பரை சொல்லுங்க. 9088881288. பேரு மாயா தானே? இல்ல அது கோயில்ல மாயான்னு சொன்னீங்களா, அதான் கேட்டேன். ஒரு 100 rupeesக்கு டாப் அப் பண்ணிடுங்க. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு, சூப்பர் கிடைச்சிருச்சு. தலைவரே இப்போ எதுக்கு வாந்தி வந்து உனக்கு விண்டோ சீட் கிடைச்ச மாதிரி இவ்வளோ எமோஷனல் ஆவற? நம்பர் தானே கிடைச்சது. இது கிடைச்சா அவ கிடைச்ச மாதிரி பேசிய பிக்கப் பண்ணிடுவேன்ல. முதல்ல வயசு தெரிஞ்சுக்கோ. ஹலோ ஹலோ, நாங்க ஐடிபிஐ பேங்க்ல இருந்து பேசுறேங்க. 30 வயசுக்கு மேல இருக்கிற லேடிஸ்க்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். நீங்க எலிஜிபிள்னா அப்ளை பண்ணலாமே. சாரிங்க, எனக்கு இப்பதான் 24 ரன்னிங். ஓகே தேங்க்ஸ். இல்ல சாரிங்க. ஹே, நம்ம எதிர்பார்த்தோட ஒரு கம்மி தான்ப்பா. ஆனா அவ என்ன எதிர்பார்க்கறான்னு தெரியலையே. தலைவரே நீ முதல்ல அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு செக் பண்ணு. ஏன்னா இப்பெல்லாம் பொண்ணுங்க மெட்டிய வாட்ஸ்அப் டிபில தான் போடுறாளுங்க, விரல்ல போட்டுக்கிறது இல்ல. இது என்ன பிரைஸ்? 1 மினிட். ஹலோ வணக்கம் மேடம், நான் உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் பேசுறேன். அவர் ஆபீஸ் கிளம்பிட்டாரா? ஹஸ்பண்டா? சாரி சார், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஓஹோ சாரி சாரி மேடம். கல்யாணம் ஆகல. தலையை சுத்தி கண்ணாடி போட்ட முதல் நீதான்பா. சரி, ரொம்ப ஆசைப்படுற அந்த பொண்ணு ஏற்கனவே லவ் பண்ணதான் செக் பண்ணிக்க, அதான் மெயின். ஏன்னா போட்டியில ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம ஒர்த் இல்ல. இல்ல அதுவும் கரெக்ட் தான். ஹலோ மாயாவா? ஆமா, நீங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, என் கையில யார் இருக்கிறாங்கிறது தான் முக்கியம். உன் லவர் இப்ப என் கையில. நான் சொல்ற இடத்துக்கு 5 நிமிஷத்துல வரல, அவன் செத்தான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுங்க. நான் என் பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ணணும். பையனா? ஏங்க கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்க? ஏன் கல்யாணம் ஆனாதான் குழந்தை பெத்துக்கணுமா? ஏங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்களை பார்த்தா அப்படி தெரியல, நான் நம்ப மாட்டேன். நீ மட்டும் ஒரே நம்பர்ல இருந்து கால் பண்ணி ஐடிபிஐ பேங்க் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் அடியாள் மாதிரி பேசுவ. நான் நம்பணும். நான் சொன்னா நீ நம்ப மாட்டியா? சாரி, ராங் நம்பர். நம்பர் கரெக்ட் தான், நீ ஆள் தான் ராங்கா இருக்க. போறவியா? என்ன தலைவா அந்த பொண்ணு ஓவரா கத்துதா? இல்ல இல்ல, அவளுக்கு நான் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கான், அதான் நேர்ல ஒரு நாள் சந்திச்சு மனசு விட்டு பேசலாங்கிறான். தலைவா இனிமே லவ் பண்ணும்போது லவுட் ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு லவ் பண்ணு. அங்க கத்துறது இங்க கேக்குது. அந்த ரோடு விஷயமா கான்ட்ராக்டர் வர சொன்ன வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். அப்படியா? வணக்கம் அண்ணே. வணக்கம். வாங்க வாங்க. அண்ணே போன தடவை தான் விட்டுட்டீங்க, இந்த தடவையா கொஞ்சம் பார்த்துங்க அண்ணே. கண்டிப்பா பண்ணிடுவோம். நான் எதுவும் சொல்ல தேவையில்ல. போன வாட்டி கொடுத்தீங்க, பார்த்து செஞ்சுட்டோம். இந்த வாட்டியும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். செஞ்சிடுவோம். சரிங்கண்ணே, பார்த்து செய்யுங்கண்ணே. சால்வையை போட்டு கான்ட்ராக்ட் வாங்குறான். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறதா? போயிட்டு வா. வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல, இந்த முறை நம்மளே கொஞ்சம் வளர்த்து விட்டா நல்லா இருக்கும். அர்ஜென்ட்டா விவோ பார்க்க போறேன், போயிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். சரிண்ணே, அப்புறம் போயிட்டு அந்த பச்சை சால்வை போட்டவன ஓகே பண்ணுவான் பாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை தலைவா. பச்சை சால்வை ரொம்ப பழசா இருக்கு, மஞ்சள் சால்வை தான் காஸ்ட்லியா இருக்கு, அதை தான் ஓகே பண்ணுவான் பாரு. இந்த பச்சை சால்வை போட்ட பார்ட்டி பேர் சண்முகம் ஐயா. சண்முகம் பேர்ல கான்ட்ராக்டை டைப் பண்ணி வை, நான் வந்து சைன் பண்ணேன். சரிங்க ஐயா. எப்படி தலைவா கரெக்டா சொன்னேன்? டேய், மஞ்சள் சால்வை போட்டா 2 லட்சம், நீல சால்வை போட்டா 3 லட்சம், பச்சை சால்வை போட்டா 5 லட்சம் கமிஷன் அர்த்தம். இதெல்லாம் அரசியல் கணக்கு. நீ சாதாரண ஆள் இல்லை தலைவா, உன்னை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன பாக்குற? இல்ல நம்ம கிட்ட எத்தனை சால்வை இருக்குன்னு பார்த்தேன், வெறும் செல்ஃப் மட்டும்தான் இருக்கு. அந்த கான்ட்ராக்டருக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்றான் போல் இருக்கு. கான்ட்ராக்டருக்கு ஃபோன் பண்ணல, அவன் தம்பிக்கு ஃபோன் பண்றான். அண்ணனுக்கு ஃபோன் வந்திருக்குப்பா. அப்படியா? அண்ணனுக்கு ஃபோன். தலைவா உங்க அண்ணன் கால் பண்றாரு. ஹலோ, யாரு வைஸ் சேர்மனா? நாளைக்கு உங்களுக்கு எதிராக நடக்க போற நடைபேரணியை நிறுத்த சொல்றது தானே போன் பண்றீங்க? அது நடக்காது. அரசியல்ல அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டுக்கே இடம் இல்ல. சரி, நீ அதை என்ன வேணா பண்ணிக்கோ. நான் கால் பண்ணதே வேற விஷயம். ரோட் கான்ட்ராக்ட் ஓகே பண்ணிட்டேன். எனக்கு சேர வேண்டியது வந்து சேர்ந்துரும். உனக்கு தேவையானதை பேசி வாங்கிக்கோ. ஓ அப்படியா? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஏய் விட்றா, கமிஷன் அப்படி. லூசு பையன், அதை காதும் வச்ச மாதிரி சம்பாதிக்காம அவன் எதிர்கட்சிக்காரன் தெரிஞ்சு அவனுக்கு ஃபோன் பண்றான். இந்த 5 வருஷம் இவன் சம்பாதிக்கும் போது அவனை கவனிச்சாதான் அவன் அடுத்த 5 வருஷம் இவனை கவனிப்பான். அரசியல்ல அடிதடி எல்லாம் மேல் மட்டத்துல தான், கீழ் மட்டத்துல இப்படி கொடுக்கல் வாங்கல் இருந்தாதான் காலம் தள்ள முடியும். தலைவா எல்லா கட்சிக்காரனும் கமிஷன் வாங்குறான், நம்மளும் வாங்கணும். அப்பதானே நம்ம கட்சிக்கும் கௌரவம். வாங்கலாம். யோசிக்காதீங்க தம்பி, யாருக்காக இல்லைனாலும் எனக்காக கேளுங்க. 7 மாசம் சம்பளம் பாக்கி, தொடப்ப தேஞ்சு டூத் பிரஷ் மாதிரி ஆயிடுச்சு. கூட்டி பெருக்கிற ஆயெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு நம்ம கட்சியோட கஜானா ரொம்ப வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ உன் வாழ்க்கையில உன்னை நம்பி ஒரு பொண்ணு வேற வந்துட்டா. பிரைட்டா யோசிக்கிறாரா?
இதே வேகத்தில் நீ போ தலைவா. பின்னாடியே சூட்கேஸ் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. அண்ணே சொல்லுங்க. கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியாச்சு, அது உனக்கு தான். ஆமா, உன் பச்சை சால்வை பார்த்தேன், சைடுல ஒரு சோப்பு நூல் தொங்குதே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அண்ணே ஓகேண்ணா இறக்கிடலாம். பேரு சிங்காரி. பேசுங்க. பக்கத்தூர் தான். நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கூப்பிட்டா வந்துடும். கேட்க ஆசையா தான் இருக்குது. நீ அனுப்பி வை, இடத்த ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சரிண்ணே. என்ன முத்துப்பாண்டி, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்க. ஆளுங்கட்சிக்கு பச்சை சால்வை கொடுத்தீங்க, எதிர்கட்சிக்கு மஞ்சள் சால்வை கொடுத்தீங்க. அந்த ரேஞ்சில் நமக்கு ஏதாவது சாலை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு இருப்போம். இருக்கதெல்லாம் ஒரு கட்சி நின்று யார்கிட்ட வந்து பணம் கேட்க போல. யாரும் இல்லாத கட்சி வச்சு பணம் வர கேட்கியா? இப்படி போல பணம் கேட்டா என்ன தெளிவா வெறுங்கை விசிட்டு வர? செக்கா கொடுத்துட்டாங்களா? என்ன மொக்க பண்ணி அனுப்பிச்சாண்டா. அந்த வைஸ் சேர்மனுக்கு இவன் கொடுத்தத விட ₹1 விட்டு அதிகம் வாங்கி காட்டுறேன். ₹1 வேணா வாங்குவேன், எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரிலாம் எனக்கு தெரியல. என் கட்சி கேவலமா சொல்லிட்டான்ல, நாளைக்கு டிவி நியூஸ் ரேடியோ சேனல் எல்லாத்தையும் ஏமா வந்தாண்டா இருக்கும். என்ன தெளிவா சூசைட் பண்ணி அலசி சுமார் நான் யாருன்னு காட்டுறேன். என்ன வண்டிய எதுக்கு தெளிவா இங்க உட்காந்துருக்கோம்? ஆளுங்கட்சிக்கு எதிராக தர்ணா. கொஞ்ச நேரத்தில் லோக்கல் பிரஸ் மீடியா எல்லாரும் வந்துருவாங்க. எல்லா சேனல்லையும் லைவ் டெலிகாஸ்ட். அந்த கான்ட்ராக்டருக்கு நான் யாருன்னு காட்டுறேன். தம்பி ஓரமா உட்காந்து பேசுங்கப்பா. நடு ரோட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னது பேசுறமா? தலைவரே, கல்யாணத்துக்கு மூலம் வாசிக்கிறவங்க கூட 5-6 பேரை சேர்ந்து வராங்க. கட்சி சார்பா தர்ணாண்டி இப்படி 2 பேர் உட்காந்தா இப்படி? கட்சி மெம்பர்ஸ் ஆன் த வே. மெம்பர்ஸா? நம்ம 2 பேர் விட்டா அப்படி யாருமே இல்லையே. என்ன சிங்காரி ரெடினே? இடமும் ரெடி. நகராட்சிக்கு சொந்தமான சமூக நல கூடத்தில் இருக்கிற மணமேல் அறையில வெயிட் பண்ற, அவளை அனுப்பி. இங்க வா, பக்கத்துல போய் படம் பார்த்துட்டு 2 மணி நேரம் பொறுத்து வா. யோ, வரிசையா உட்காரு. என்ன கோயிலா? தட்டை தூக்கி போட்டு முன்ன தள்ளி உட்காருங்கயா. போங்க உட்காருங்க. தலைவரே, இவனுக்கு தான் நீங்க சொன்ன மெம்பர்ஸா? ரொம்ப டேமேஜா இருக்கானுங்களே. நம்ம கொடுக்குற 5க்கு 10க்கும் அமெரிக்காலேருந்து ஆளை கூட்டு வர முடியும். அதான் அம்மன் கோயிலேருந்து தள்ளிட்டு வந்துட்டேன். கட்சி கொடியை கொடுத்து கவர் பண்ணு. போ போ. எல்லாரும் பாலா படத்தில் நடிக்கிற மாதிரியே இருக்கானுங்களே. சரிங்க, வந்துடும். தம்பி, இங்க காக்கா கூட்டம் அதிகமா? கருப்பு கொடி வச்சுட்டு உட்காந்துக்கமே, அதான் கேட்டேன். கருப்பு கொடியை காட்டுறது நம்ம எதிர்ப்பை காட்டுறதே அர்த்தம். போராட்டம், மறியல், துக்கம்னு நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறோம். அதுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சவனா இருக்கிறான். நம்ம கட்சியில சேரானா கேளு. ஓகேவா? நம்ம கட்சியில சேரீங்களா? அட போப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கட்சியில மாவட்ட செயலாளராக இருந்தது. இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். என்ன சொல்றான்? நம்ம எதிர்காலத்தை சொல்றோம். ஆளுங்கட்சி அராஜகம், ஆளுங்கட்சி அராஜகம், ஆளுங்கட்சி அராஜகம், ஆளுங்கட்சி அராஜகம், ஆளுங்கட்சி அராஜகம். நிறுத்துங்கய்யா. எதுக்கு இப்பயே கத்தி எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க? பிரஸ் வரட்டும். சரி சரி. ஹலோ அண்ணே, வணக்கம்ண்ணே. ஏன்பா, இந்த ஊர்ல இருக்கிறதே 4 சேனல் தான். இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? நான் நடைபேரணி ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இல்லண்ணே, கொஞ்சம் லேட் ஆகும். ஏடிபிடி பார்ட்டி முத்துப்பாண்டியில நம்ம முனிசிபல் ஆஃபீஸ் வாசல்ல உட்காந்து கட்சிக்காரனோட தர்ணா பண்ணிட்டு இருக்காரு. அவன் கட்சியில ஏதியா ஆளுங்க? இங்க பாரு, நம்ம ஆளுங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்களான்னு எண்ணி பாரு. எல்லாம் இங்க தானே இருக்காங்க. சரி, ஏப்பா சீக்கிரம் உடனே கிளம்பி வாங்க. அண்ணே இருங்கண்ணே, கவர் வாங்கிட்டு வந்துடுறோம். ஏய், நான் தரப்பா, வாங்க. நீங்க தருவீங்கண்ணே, இவங்கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். வாங்கிட்டு வந்துடுறோம். இப்பெல்லாம் நீங்க பிச்சைக்காரங்க இல்லையா? கட்சிக்காரங்க. போலீஸ் ஒண்ணும் பண்ணாது. வணக்கம் சார். எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு உன்னை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எங்க தலைவா, இப்பவே காசு கொடுத்தா போயிடுவாங்க. கவர் கொடுக்காத. கொடுத்தாலும் போக மாட்டாங்க. ஏன்? உள்ளதான் காசு இல்லையே, வெறும் கவர் தான். உனக்கு இவனுங்க பரவாயில்ல தலைவா, 4 நாள் காசாவது வச்சிருப்பானுங்க. இவங்க எப்படி முத்துப்பாண்டி சார், இந்த தர்ணாவை பத்தி ஊர் மக்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்றீங்களா? அங்க கவுனி. ஓகே. தலைவர் பேசும்போது பேக்ரவுண்ட்ல நீ ஐயா சாமி சொல்ற, இவங்களாம் ஒழிக சொல்லணும். எங்க சொல்லு. ஐயா சாமி. நீ மூடு. நானே ஐயா சாமி சொல்றேன், நீங்க ஒழிக சொல்லுங்க. ஐயா சாமி ஒழிக, ஐயா சாமி ஒழிக. ஊழலையும் அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் தட்டிக்கத நாங்க எல்லாரும் கூடியிருக்கோம். இவங்கள பார்த்தா இப்போதைக்கு கலையிற மாதிரி தெரியல. எதுக்கும் வைஸ் சேர்மனுக்கு ஒரு போனை போடுவான். கிண்ணி பழமே. காக்கா குருவி கூட இருக்கும்போதெல்லாம் ஃப்ரீயா விட்டுருவானுங்க. இந்த மாதிரி கிளி கூட இருக்கும்போது தான் போனை போட்டு கொல்லுவானுங்க.
போடா. வைஸ் சேர்மன் போனை கட் பண்றாரு. சார் பேசாம மினிஸ்டர் பிஏக்கு ஃபோன் பண்ணுங்க சார். ஐயா, கோவிலூர் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு எதிராக ஏடிபிடி முத்துப்பாண்டி தர்ணா பண்றாரு. சேர்மனும் போனை எடுக்கல. என்ன பாட்டி உடம்பு சரியில்லையா? கையெல்லாம் நடுங்குது. 5-6 தடவை ஒரே தெருவுக்கு வந்தா ஆர்த்தி எடுத்து எனர்ஜி எல்லாம் போச்சு. ஆயா கூட இன்சல்ட் பண்ணுது. யோ, சின்ன ஊரியா, இருக்கிறதே 5-6 தெருவுதான். ரொம்ப கேவலமா இருக்கு. சீக்கிரம் வாங்க ஐயா. அண்ணே இனி நீங்க ஃபோனே பண்ண வேணாம், நேரா தேரடி போயிடுங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்கே ஆஜராயிடுவோம். எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. எல்லாரும் வண்டியில ஏறுங்க. இப்போ என்னப்பா பண்ண போற? அரெஸ்ட்னு தெரிஞ்சு அசிங்கமாயிடும். அண்ணே, ஹோட்டல்ல பார்சல் கட்டுற பேப்பர் தீர்ந்து போச்சா? வண்டியில இருங்க, போய் சாப்பிட்டு வந்துடலாம். போங்க. என்ன பெருசா சமாளிச்சுட்டு தானேப்பா. இறங்கும் போது ஹோட்டல் வரல, நம்ம சட்டையை பிடிச்சிருவானுங்க. இறங்கும் போது இவங்களை போலீஸ் பிடிச்சிடும். அப்புறம் இவனுக்கு எங்க நம்மள பிடிக்கிறது? போங்க சார், வண்டி எங்க விடுறது? முதல்ல வாட்டர் வாஷ்க்கு விடு. சரி நேரமாச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு போறேன்றியா இல்ல என்னை விட்டுட்டு போறேன்றியா? ஐயோ, இப்படி நீங்க சொல்லும்போது ஆசைப்பட அஜித் மாதிரியே இருக்கீங்க. உலகத்திலே என்ன பார்த்து அஜித்னு சொன்ன முத ஆள் நீதான். உன்னை மறக்கவே மாட்டேன். வா போலாம். நகராட்சி மண்டபத்தில் என்ன கூட்டம்? நகராட்சி முன்னால தர்ணா பண்ணதுனால அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம ஸ்டேஷன்ல இடம் பத்தாதனால சத்திரத்துக்கு கூட்டி வந்திருக்கோம். நானும் மண்டபத்தில் தான் இருக்கேன். அவங்க போகாம நான் வெளியே வர முடியாதியா? எல்லாரும் மொத்தமா கிளியர் பண்ணுங்க. டேய், சிலைக்கு ஏன்டா சொல்லி விட்டுட்டு என்னடா இது? இருக்க? ஹோட்டலுக்கு கூட்டு போகாம இங்க வந்து டென்ஷன் ஆவான்னு பார்த்தா அப்படி ஜாலியா சுத்துறானுங்க. பின்ன இவனுங்களாம் என்னைக்கு மண்டபத்துக்கு உள்ள வந்திருக்கானுங்க? அப்படியே பின்பக்கமா போய் இலைய வாட்டி போயிடுவானுங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்காங்க இல்லையா, அதான் ஒரு மாதிரி மிரட்சியில் இருக்கானுங்க. சாரிப்பா, உங்களுக்கு தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க கிளம்பலாம். மற்ற கட்சியெல்லாம் வந்தா எப்படி கவனிக்கிறீங்க? எங்களுக்கும் பிரியாணி தலைக்கு 100 ரூபா கொடுத்தா தான் போவோம். அப்புறம் அந்த 100 ரூபாயெல்லாம் ஒரே நோட்டா கொடுத்துறாதீங்க. சில்லறை மாத்தி 1 ரூபா காயினா கொடுங்க. அப்பதான் நம்ம தொண்டர்கள்லாம் குதூகலமா இருப்பாங்க. என்ன போலீஸ்னா பயந்துருவோமா? நம்ம கட்சி கொடியை போத்துனா இவனும் பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பான். கேட்டீங்களா ஐயா? சில்லறை மாத்தவே 1 வார காலம் ஆகும் போல. இதுல என்ன வேற கலாய்க்கிறாங்க ஐயா. ஏதாவது வழி இருக்குதா எஸ்கேப்புக்கு? புடவை அவுத்து கொடுமா. யோ பிரஸ், தேரடிக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சியா? எல்லாரும் நிக்கிற இடத்துலயே நடந்துகிட்டு இருக்காங்க. இது என்னமோ நூதன போராட்டம் நினைச்சு ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னுமாயா நீங்க கவரை வாங்கல? அட கவரை விடுங்கண்ணே, வண்டி சாவியை வாங்கி வச்சுட்டு தர மாட்டேங்கிறான். காலையில இருந்து கொலைப்பட்டினியா கூடவே உட்காந்துருக்கோம். வராத பிரஸுக்கு தான் வாக்கிங் போயிட்டு இருக்காங்களா? இனிமேல் வாங்கடான்னு வீட்டுக்கு கூப்பிட்டா கூட நடந்து வர மாட்டாங்க போல இருக்கு. மானம் போகுது. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்காங்களே. யோ, அட என்ன கொடு. ஸ்கூல் டயத்துல என்சிசில போட்ட நாட், அதுக்கப்புறம் இப்பதான் போடுறேன். புடவை கொடு. இதை நான் கீழே போட்டுறேன். இதை பிடிச்சின்னு நீ இறங்கிடு. சரிங்க. அம்மா பத்திரமா இறங்கி போமா. ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ செல்லோ. சார் யாரு? நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரா? மானத்தை வாங்க வந்துகிறார். எவன் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சனோ அவனே பார்த்துட்டானே. பாத்தியா, பசு மாட்டையும் எரு மாட்டையும் ஒன்னா கட்டின மாதிரியே இருக்கு. எங்க நீங்க வேஷ்டி இல்லாம இருக்கீங்க, நான் சேலை இல்லாம இருக்கேன். அவர் பாட்டுக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு போட்டாருன்னா சும்மா இரு. நீ வேற எடுத்து கொடுத்துரு. ஏப்பா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருப்பா. கான்ட்ராக்டர்ட்ட எவ்வளவு கமிஷன் வாங்கினேன்? 5. மேல 1 ரூபா போட்டு 5 லட்சத்தி ஒன்னா கூட விட்டுறேன். அதிகம்பா. வெளியில் நம்ம தொண்டர்கள்லாம் பசி வெறியில் இருக்கானுங்க. இந்த ரூம்ல தான் பிரியாணி போட்டில் இருக்குதுன்னு சொன்னேன். கதவை உடச்சிட்டு உள்ள பாஞ்சிருவானுங்க. பணமா மானமா முடிவு பண்ணிக்க. சொன்ன மாதிரி 5 லட்சத்து ரூபா வாங்கி காட்டிட்டியா தலைவா? அப்போ இன்னைக்காவது டேங்க் ஃபில் பண்ணிட்டுமா? 300 ரூபா தரேன், ஃபுல்லா போட்டுக்கோ. காசு இருக்குன்னு ரொம்ப ஆடக்கூடாது தம்பி. இந்த நேரத்துல தான் கவனமா இருக்கணும். அது ஏன் என் காசுல செலவு பண்ணும்போது மட்டும் உனக்கு தெரியவே மாட்டேங்குது?